இந்து மதத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் அதன் வேதங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதாரபூர்வமான புனித நூல்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்து மதத்தின் சிறந்த புனித நூல் என்னவென்றால் வேதங்கள் தான். வேதங்களுக்கு பிறகு உபனிஷதங்கள், இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை, புராணங்கள், மனுஸ்மிருதி போன்றவைகள். அதனால் நாம் வேதங்களையும் மற்ற இந்து மத புனித நூல்களையும் சரியாக புரிந்து கொண்டோமே ஆனால் இந்து மதத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியும். நாம் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் இஸ்லாத்தின் புனித வேதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது புனித குரான். இதுதான் ஏக இறைவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்திய கடைசி புனித வேதமாகும். அதை அவன் கடைசி இறை தூதரான முகமது நபி அவர்களுக்கு வழங்கினான். மேலும் நாம் குரானை பற்றி நன்கு அறிந்து கொள்ள இன்னொரு வழிமுறை என்னவென்றால் அது நபிகள் நாயகத்தின் வழிமுறைகள், ஆதாரபூர்வமான ஹதீத், கடைசி இறை தூதர் முகமது நபி அவர்களின் ஆதாரபூர்வமான வார்த்தைகள். ஆகவே நாம் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புனித குரானை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீசுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்து மதம் மற்றும் இஸ்லாத்திற்கும் இடையே உள்ள ஒற்றுமைகளை நாம் பார்ப்பதற்கு முன்னால் நாம் முதலில் இந்து மற்றும் இஸ்லாம் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை பார்ப்போம். இந்து என்ற வார்த்தை பூகோள ரீதியாக பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல். இந்த வார்த்தை சிந்து நதிக்கு அப்பால் வாழ்ந்த மக்களை குறிக்கிறது மற்றும் இண்டஸ் நதி பாய்ந்த இடத்தில் வாழ்ந்த மக்களை குறிக்கிறது. வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் இந்து என்ற வார்த்தையை முதலில் பாரசீகர்கள் பயன்படுத்தினார்கள் என்று. அவர்கள் இந்தியாவிற்கு இமயமலையின் வடமேற்கு கணவாய் வழியாக வந்தார்கள். மேலும் அவர்கள் சொல்கிறார்கள் இந்தியர்களை குறிக்க இந்து என்ற வார்த்தையை அரேபியர்கள் பயன்படுத்தினார்கள் என்று. மதங்கள் மற்றும் நெறிமுறைகளுக்கான ஆங்கில கலைக்களஞ்சியத்தில் பாகம் 6 குறிப்பு எண் 699 அது சொல்கிறது முஸ்லிம்கள் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்னால் இந்து என்கிற வார்த்தை எந்த ஒரு இந்திய வரலாற்றிலோ இந்திய வேதங்களிலோ குறிப்பிடப்படவில்லை என்று தெளிவாக சொல்கிறது. பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் கருத்துப்படி தனது புத்தகமான டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் பக்கங்கள் 74-75 அவர் சொல்கிறார் ஆரம்ப காலத்தில் இந்து என்கிற வார்த்தையை பயன்படுத்தியது 8வது நூற்றாண்டில் இருந்த ஒரு மூலாதாரத்தில், அதாவது 8வது நூற்றாண்டின் தாந்திரிக் மூலாதாரத்தில் 8வது நூற்றாண்டில் முதல் முறையாக இந்து என்ற வார்த்தை 8வது நூற்றாண்டில் தான் பயன்படுத்தப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட மக்களை இனங்காட்ட பயன்படுத்தப்பட்ட சொல்லே அன்றி வேறில்லை. இந்து என்கிற இந்த வார்த்தை மதத்துடன் தொடர்பு படுத்தி பேசப்படவில்லை. ஜவஹர்லால் நேருவை பொறுத்தவரை இந்து என்கிற வார்த்தை மதத்துடன் இணைக்கப்பட்டது பிற்காலத்தில் நடந்தது என்கிறார். இந்து மதம் என்கிற வார்த்தை இந்து என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. இதை முதலில் ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தினார்கள். ஆங்கிலேயர்கள் 19ஆம் நூற்றாண்டில் இந்திய மக்களின் மத நம்பிக்கை மற்றும் வழிபாடுகளை விளக்கிச் சொல்ல பயன்படுத்தினார்கள். புதிய